ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வேல். இந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் இந்த ஒரு கிண்ணம் மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே பாத்திரத்தில் வச்சு எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடலையும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் வெள்ளை எள்ளு நான் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கருப்பு எள்ளு கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் இல்லை, கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் வெள்ளை எள்ளு போட்டால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் நல்ல ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதோட கருவேப்பிலை எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம சாதாரணமாக கொடுத்தா பசங்க கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் அழகாக கொடுத்து விடலாம். நம்ம இதை வறுக்கும் பொழுது தனித்தனியாக வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். சட்டுன்னு ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு தீஞ்சிரும். அதுக்காக மீடியம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வாசனை வரும், உளுந்தோட வாசனை வரும்பொழுது நம்ம சிம்மில் வச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதை பாருங்கள், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அதோட அப்புறம் நம்ம கடலைப்பருப்பும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு கடாய் இருக்கும் பார்த்திங்களா, ஹீட்டான கடாய், ஸோ அதில் பொட்டுக்கடலையே கொஞ்சம் 5 நிமிஷம் போட்டு வச்சாலே போதும். கடலைப்பருப்பும் அதே மாதிரி வாசனை வரும்பொழுது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது எங்கள் வீட்டில் இருந்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடிஞ்சால் காய வச்சுக்கோங்க. இல்லாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் கூட நல்லா துடைச்சிட்டு நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டாலே நல்லா ட்ரை ஆகிடும். இதுலேயே நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்து வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க, கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, நம்ம அரைக்கும் பொழுது உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே மிக்ஸி உங்களுக்கு பத்துச்சுன்னா கூட எல்லாமே போட்டுக்கோங்க. எனக்கு பத்தாது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நான் உளுந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதோட கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, உப்பு, அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு மிக்சியில் இடம் பத்துச்சுன்னா கூட எல்லாமே கூட போட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 90% அந்த மாதிரி அரைச்சா போதும். அரைச்சிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கும் பொழுதே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நம்ம அந்த ஹீட்லேயே கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதையும் நம்ம அரைச்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சில்வர் பாட்டிலில் இல்லை கண்ணாடி பாட்டிலையோ போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்கு, அப்புறம் நம்ம காயெல்லாம் பொரிக்கிறோம் பார்த்தீங்களா, அது பொரிக்கும் பொழுது தேங்காய்க்கு பதிலாக கூட இது ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டினீங்க அப்படின்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது நல்லாயிருக்கும். அதோட சாதம் ரொம்ப சிம்பிள் தான். லஞ்ச் பாக்ஸ்க்கு கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு இந்த பொடியை போட்டு கிண்டி விட்டு ஒரு சிப்ஸ் அந்த மாதிரி பொட்டேட்டோ கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள்.